படம் முழுக்க கலர்ஃபுல்லாக, அதாவது ஒரு வன்முறை இல்லாமல் படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரத்தம், வெட்டு குத்து அருவாள் இல்லாமல் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 1 hour லேண்டு காட்டிட்டு 1 hour போட்டில் காட்டியிருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மண்டே வாட்சபிள் நல்லா இருக்கு. எவ்ரிஒன் ஹஸ் டன் a good job. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். படம் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. போட் அதாவது பீரியடுக்கு போயிட்டு பழைய காலத்துக்கு போயிட்டு இப்போ உள்ள விஷயத்தை பேசுறது இருக்குல்ல. உதாரணத்துக்கு வந்தா இப்போ வந்து நம்ம இந்த உணவுப் பொருள்லாம் வந்து வீட்டுக்கே வருது இல்லையா, சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா, இதை அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி சொல்றாங்க. எப்போ வந்து மனுஷன் கொளுத்து போறானோ, தேவைக்கு மீறி காசு இருக்கோ, அப்போ சாப்பாடு வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்றேன். இது மாதிரி சிந்திக்கிறது சிம்புதனோட ஸ்பெஷலிஸ்ட். யோகி பாபு ஒவ்வொரு படமும் மெருகேற்றிட்டு யோகி பாபு வந்து ஒவ்வொரு படமும் மெருகேறிட்டே இருக்கு. இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைல்கல்ல இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய மியூசிக் வந்து ஒரு தனியாவே ஒரு டிராவல் பண்ணிருக்கு. கொஞ்சம் அரசியல் ரீதியாக பேசியிருக்காங்க. அப்புறம் சென்னை மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுது, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஹாய் கைஸ், என் தம்பி அக்ஷத் தாஸ் தான் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில். போட் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ் மூவி. அண்ட் இன்ஃபேக்ட் எப்படி சொல்ல, ஒரு போட்டில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சிம்புதேவன் சார் எடுத்திருக்காரு. அண்ட் ஆக்டிங்கும் வந்து எல்லா ஆக்டர்ஸும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜோக்ஸாக இருக்கட்டும், இமோஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆக்டர்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ வந்து எல்லாரோட ஹெல்ப்பால் தான் நாங்களும் லைக் ஒரு ஒன்றா டீமாக பண்ண முடிஞ்சது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நல்ல படம். சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படங்க. சென்னை பூர்வீக மக்களுக்கான அரசியலை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. ஆக்டிங், ஹியூமர் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நல்லா வந்திருக்கு படம் டோட்டலாகவே. அதான் அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த லேக் அதெல்லாம் தெரில. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதனால அந்த லேக்லாம் தெரில. நல்லா தான் இருக்கு. த்ரூ அவுட்டாக வந்து போட்டில் வரதுனால அந்த லேக்ன்றதுல கொஞ்சம் போர் இருக்க தான் செய்யும். பட் படமாக ஓவராலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எப்போதுமே நல்லா பண்ணுவார். ஓகேங்களா, நான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. ஃபுல்லாகவே போட்டில் இருக்குது, போர் அடிக்கலையா? ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் நினச்சி பார்த்தோம். ஆனால் போட்லேயே ரொம்ப எங்கேஜிங்காக கொடுத்துருப்பாரு. ரொம்ப கிறிஸ்பாக கொடுத்துருக்கு. அது ஒரு சின்ன ரெஃபரன்ஸு. படம் பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம், சேனாபதி வராரு. போட்டுன்னா ஆக்சுவலாக ஒரு கடலுக்குள்ளே இருக்கும், கொஞ்ச நேரம் காட்டுவாங்க. ஆனால் படம் ஃபுல்லுமே போட்லேயே தான். ஆனால் அதில் ஒரு விஷயம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. மிக பிரமாதமாக சிம்புதேவன் வந்து மேக்கிங்கில் வேறு லெவலில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மதுமிதா கேரக்டர் இது வரையும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் காமெடி ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் காமெடி அதுக்கும் சம்மந்தமே இல்லை. படம் ஒத்தொத்தவங்க கேரக்டரும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறத விட மக்களான நீங்கள் சொல்லணும், ப்ரெஸ் அண்ட் மீடியா சொல்லணும். இந்த படம் எனக்கு நான் நடித்ததை விட நான் எதிர்பார்க்காத நிறைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த இமோஷனல் சீன்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுற விலையில் இமோஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த படம் வந்து வீட்டிலேருந்து போட்டுக்கு வந்து பாருங்க. ஐ மீன் தியேட்டரில் நீங்கள் போட்டில் பயணிக்கிற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு மினி டைட்டானிக். தேங்க்யூ. ஒரு அழகான அரசியலும் ஆழமான அரசியலும் பேசியிருக்கு. அதுவும் நமக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணும். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. சில இடங்கள் அங்கங்கே கிளாப்ஸ் இருக்குது, சில இடங்கள் ரொம்ப ஆழ்ந்து பார்க்குறாங்க. யாருமே அந்த எழுந்து போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் அவ்வளோ சுவாரஸ்யமாக படம் த்ரூ அவுட் இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் தியேட்டர் சீட்டில் உட்காந்து பார்க்குறதுங்கிறதே நல்லாயிருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ், பார்த்தவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கு. இல்லை, இது மிக்ஸ்டு சர்வைவல் த்ரில்லர், லைட்டாக அங்கங்கே ஏழையோடின ஒரு காமெடி, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், எல்லாம் மிக்ஸ்டான ஒரு விஷயம். ஒரு சீரியஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் கொஞ்சம் எல்லாம் அப்படியே. கண்டிப்பாக எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சினிமா வெறும் பொழுதுபோக்காகவே மட்டும் பார்த்துட்டு ஜாலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போயிட முடியாது. நமக்கு சில விஷயங்கள் சினிமா சொல்லித்தரும் இல்லை, நல்ல விஷயங்கள் எல்லாம். இன்றைக்கி ஒரு லஞ்சம் வாங்காதேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நேர்மையாருன்னு சொல்கிறதாகட்டும், என்னதான் வீட்டில் ஸ்கூலில் பாடத்தில் சொல்லி கொடுத்தாலும் சினிமாவில் அதை பார்க்குறப்ப அதோடைய வீச்சு, அதோட வீரியம் ஜாஸ்தி. மற்ற சிம்புதேவன் படங்களில் கம்பேர் பண்ணும்போது இதில் கடல் பற்றி போகிறப்போ மேக்ஸிமம் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டச் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனால் நமக்கு வந்து போர்ட்ரேட்டே வந்து சைடில் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரும் நார்மலாக ஆடியன்ஸ் இதெல்லாம் பேச தேவையில்ல, இருந்தாலும் பார்த்தோம்னா பாராட்ட வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சாப்டராக நாவலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. காமெடிஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வந்து அந்த ஷார்க் வர இடம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு இந்த இடத்துல வந்து நிறையா வந்து அந்த கம்யூனிசம், கேஸ்டிசம் இது நிறைய பேசியிருக்காங்க. அதான் ஒவ்வொரு இடத்துலையும் நீ உனக்கு மேலே இது பெருசு, உனக்கு இன்னொருத்தனுக்கு மேலே இன்னொருத்தவன் பெருசு அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் ஒருத்தன் பெருசாக இருக்கான், அவனுக்கும் ஒருத்தன் பெருசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒரு போட்குள்ளே வச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஹியூமனிட்டியை கடைசியாக எனக்கு மனசில் தோணுது, ஹியூமனிட்டி இஸ் மஸ்ட், மனிதர்களுக்கு அது மஸ்ட்டு. அதுதான் கடைசியாக சொல்லியிருக்காங்க. படம் முழுக்க கலர்ஃபுல்லாக, அதாவது ஒரு வன்முறை இல்லாமல் படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரத்தம், வெட்டு, குத்து, அருவாள் இல்லாமல் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படம் மிக மிக அருமையாக இருக்குது. எல்லா நடிகர்களும் அருமையாக நடிச்சிருக்காங்க. சிம்பு சேவசன் டைரக்ஷன் வேற லெவல். ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்தது, புதுமையாக இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது மூவி.